அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட யெகோவா ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் தேவன் யெகோவா ராஃபா ஊழியத்திற்காகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும், நீங்கள் யாராவாக இருக்கலாம், எந்த இடத்திலிருந்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு தேவன் கொடுக்கிற 2026ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் என்னவென்றால், மீகா 7:11. மீகா 7:11 உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று தேவன் 2026ஆம் ஆண்டிலே நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அப்படின்னா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் இடிந்த மதில்களை போல் இருந்ததோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிந்த மதிலை போல இருந்திருக்கலாம். அந்த இடிந்த மதில்களை கூட தேவன் 2026ஆம் ஆண்டிலே தேவன் அதை எடுப்பித்து கட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரு பிசினஸ் பண்ற ஆளா இருக்கலாம், நீங்க ஒரு தொழில் செய்யற ஆளா இருக்கலாம். இந்த நேரத்துல உங்க தொழில் இடிந்த நிலையில இருக்கலாம். ஆனா தேவன் 2026ஆம் ஆண்டிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் என்று சொல்லுகிறார். நீங்க தொழில் சாதாரணமா சின்ன இடத்துல வச்சிருக்கலாம். நீங்க உங்க நினைவு எப்படின்னா, இந்த பகுதியில என்னுடைய தொழில் இருக்கும், இந்த மாவட்டத்துல என் தொழில் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் என்று சொல்லுகிறார். உங்க தொழில் இந்த மாவட்டம் மாத்திரமல்ல, எல்லா மாநிலங்களிலும் வெளி தேசத்திற்கும் உங்கள் தொழிலை வர்த்திக்க பண்ண தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே இன்னொரு வாக்குத்தத்தத்தில் கூட சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் தேவன் உனக்கு கிருபை அளிப்பார், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூரணம் உண்டாக செய்வன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இந்த 2026ஆம் ஆண்டிலே உங்கள் மதில்களை எடுப்பித்து கட்ட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிந்த நிலையில இருக்கலாம், ஏன் உங்க வீடு கூட இடிந்த நிலையில இருக்கலாம். 2026ஆம் ஆண்டிலே தேவன் உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் தொழிலை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். எல்லாவற்றையும் தேவன் கட்டி உங்களுக்கு மனரம்யமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.